அவசியம் அவருக்கு இல்ல. அவருக்கு ஹலாலான ஒரு மனைவி இருக்கிறாள். அவளை விட்டு விட்டு அவளை ஓரமாக்கி விட்டு காலையாகிற வரைக்கும் ஹராத்தையும் பாவத்தையும் செய்யக்கூடிய அருவருப்பான ஹராமான பெண்களோட அந்த இவரை கழிச்சிருப்பாங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஹலாலான மனமான ருசியான இறைச்சி இருக்கத்தக்கன அல்லாஹ் நாட்டத்தையும் நஜீஸையும் அருவருப்பையும் அல்லாஹ் கொடுப்பார். இந்த பாவத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யார் அல்லாஹ் இந்த பாவத்துக்குரிய மக்களை ஆக்கினாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு தௌபாவை நசீபாக்குவானாக. அன்பான சங்கையான சகோதரரே, இதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கண்டாங்கன்னு சொன்னா மிஅராஜ்ல கண்டாங்க, இராவடி பிராந்தில கண்டாங்க. தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தொழுகையை கொண்டு வராங்க. ஆனா சுபஹுடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழல. சுபஹு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன் காரணம் என்றா தயனல்ல, எப்படி தொழணும் என்ற அறிவு இருக்கல்ல. தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது, ஆனா எப்படி தொழணும் என்று தெரியாது. முகருக்கு வந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வந்து சொன்னாங்க இப்படித்தான் தொழுவணும் என்று சொல்லி தொழுகிற முறையை சொல்லி கொடுத்தாங்க. எனவே தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒன்று ரஜபுடைய மாதம் 27வது பொறையண்டு முகரிலிருந்து தான் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எப்பயிருந்து? முகரிலிருந்து. ஆனா ஃபஜ்ர் தொலை இல்ல. ஏன் காரணம் தான்? இல்மு இல்லாத காரணமாக தொழுகை இல்ல. எந்த அமலை செய்த அறிவு இல்லையோ அது வரைக்கும் அந்த இல்மு அந்த அமல் பரவாக மாட்டார். முதலாவது இல்மு கடமை. அவர் எப்படி செய்யும் இதை படிக்க முதலாவது. அதுக்கு பிறகு நான் முடிச்சுக்கொள்வேன். கடைசியாகத்தான் உலகத்துக்கு வந்துட்டாங்க, மக்காவுக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில தன்னுடைய பயணத்தை பத்தி சொல்றாங்க. நான் ராவு போனேன், பைத்துல் முகத்திஸுக்கு போனேன், சுவர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன். இதெல்லாம் சொல்றாங்க. இந்த கட்டத்தில் மக்கத்து காவிர்கள் அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த செய்தியை கேட்டதுமே புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சில மனிதர்கள் முர்த்ததாகிட்டாங்க. இது பாசிபிளா? இது நடக்கலுமா? இது எப்படி நடக்கலும்? இவங்க இதை ஆச்சரியமா பார்த்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படல. அவங்கள்ட்ட பேச்சு மக்கத்து காவிர்கள் சொன்னாங்க, ஜவாபா பாரி ஒரு புத்திசாலி தானே, அல்லாஹ் அவனை கையில தந்திருக்கிறான் தானே, இப்படி வச்சுக்கோயே, இப்படியாக ஒருத்தர் இப்படி ஒருத்தர் ராவ சொல்றாரு, தடுத்த மக்காவில தூக்கத்தில் அல்ல, எந்த உடம்பும் எந்த ரூஹும் நான் இப்படியே வைத்து போனேன், அங்கெல்லாம் பார்த்தேன், தொழிச்சேன், அது போல வேத போனேன், இப்படி சொன்னா நம்பேருமா என்று கேட்டதுவே சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, இதை சொன்னது யாரு பாப்பா? இதை சொல்றது யாரு? நம்புறது நம்பாம ரெண்டாவது விஷயம். இந்த செய்தியை சொல்றவர் யார்? யாரு கேட்டாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களுடைய நண்பர் தான் சொல்றாரு, உங்களுடைய கூட்டாளி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் சொல்றாரு. அப்ப சொன்னாங்க, قال ابو بكر وهو قال ذلك, அவரா இத சொன்னார்? قالوا نعم, அவர்தான் சொன்னார். அப்ப சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, இன் கான قد قال, அவர் இத சொல்லி இருப்பார் என்றால் فقد صدق, அவர் உண்மை சொல்லிவிட்டார், அதை நான் உண்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லி நபீன வாயார கண்டு சொல்லல, குஃபாருடைய வாயார கேட்டு சொன்னாங்க, அவர் அப்படி சொல்லி இருப்பார் என்றால் அவர் உண்மையாகத்தான் சொல்லியிருப்பார் என்று உண்மைப்படுத்தினாரே. அன்றைக்கு தான் நபி சொன்னாங்க, அவரை பார்த்து சித்தீக் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் உண்மைப்படுத்தி விட்டார். எங்களுக்கு என்ன தெரியுமா வேணுகிற மிஅராஜுடைய விஷயத்துல அல்லாஹ் இந்த பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இதே போல பெண்களையும் பார்த்தாங்க. பெண்கள்கிட்டே பற்றி சொல்லும்போ, நான் நரகத்தை பார்த்தேன், நரகத்தில் அதிகமான மக்கள் பெண்களாக இருந்தாங்க. அல்லாஹ் அந்த பெண்களை பாதுகாப்பானாக. கேட்டாங்க ஸல்லல்லாஹு, என்ன காரணம் என்று சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? நன்றி இல்லாத தன்மை சொன்னாங்க. பெண்கள் நரகத்துக்கு வர காரணம் என்ன? நன்றி இல்லாத. 99 நலவை செஞ்சு போட்டு ஒரு கருவியை செஞ்சாலும் என்ன சொல்லுவா தெரியுமா? என் வாழ்க்கை பூராக நான் எந்த நலவையும் உங்களுக்கு காண இல்லைன்னு சொல்லுவோம். இதை சொல்றது யாரு? அடுத்த மனுஷி அல்ல, எந்த நோனா அல்லது எந்த உம்மா அல்லது எந்த சகோதரி அல்லது எந்த மகள். இதை சொல்றது யாரு? அடுத்தாக்கள் அல்ல, இது பெண்கள். இது பெண்கள். இப்படி யாராவது சொல்ல இல்லை, பொம்பளே அல்ல. நீங்க சொல்லுவாங்க, ஏதோ உமா அப்படி சொல்றா இல்லைன்னா
யாரும் டாக்டர் நாயை கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போட போது நாய் குறைச்சது சொல்லி எப்ப போக இன்ஜெக்ஷன் அடிக்க நாய் குறைச்சிருந்தவப்பா என்னமோ சரியா இருக்கு இந்த நாய் குறைச்சல் இல்ல இதுக்குத்தான் மறந்து நான் ஒரு முறை சொன்னேன் டாக்டர்கிட்ட ராவையெல்லாம் அழுகிறான் மருந்து கொடுக்க சொன்னேன் சொன்னா அது அதை இல்லத்துக்கு தான் கொடுக்கணும் எப்படி அதை இல்லத்துக்கு தான் மருந்து கொடுக்கணும் அதுதான் கொடுக்கல மருந்து அது புரியல இது மாதிரி ஒரு பெண்ணை எல்லாம் அப்படித்தான் படைச்சிருக்கிறான் இது நபீட வீட்டிலிருந்து வந்தவா இது அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம்னா இது உனக்கிட்ட உள்ளது இதை மாற்றிக்கொள்ள பாரு இது இயற்கையாக உள்ளது இது நல்லது மக்கள் திருப்ப பாரு இப்படியான புத்திமதிகளை எங்களை பெண்களுக்கு சொல்லுங்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக தொழுகைகளையும் ஜகாத்தையும் ஹராத்தையும் விட்டு ஹராத்தையும் தம்மை பாதுகாத்து தொழுகைகளையும் ஜகாத்தையும் சரியாக நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்ற கூட்டத்தில் ஆக்கி வைப்பாராக எந்தெந்த பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விளக்கினார்களோ அதை விட்டு எங்களை பாதுகாத்து எவைகளை சொன்னார்களோ அதை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கு தந்தருவானாக இந்த மெஹராஜிலே வரக்கூடிய இவர்களுடைய அத்தனை கைதுகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக அல்லாஹ் அனைத்தையும் கொண்டு நம்மை கண்ணியப்படுத்துவானாக எங்களிருந்து யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய நன்மைகளை பாவங்களை நன்மைகளாக மாற்றி அவருடைய இருப்பிடங்களை சுவர்க்கலோகமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக அவருடைய குடும்பங்களுக்கு ஆபியத்தான் வாழ்வை நசீபாக்குவானாக எந்த ஒரு ஜனாவிற்கு நம்மளை பாதுகாப்பானாக அவருக்கு ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ எங்களுடைய பெற்றோர்கள் யா அல்லாஹ் எங்களுடைய மூதாதையர்கள் யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் யா அல்லாஹ் எத்தனையோ பேருடைய குழந்தைகள் யா அல்லாஹ் எத்தனையோ பேருடைய மனைவி மக்கள் யா அல்லாஹ் எத்தனையோ பேருடைய சகோதரிகள் யா அல்லாஹ் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் யா அல்லாஹ் உறவினர்கள் யா அல்லாஹ் அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக அனைத்து வகையான நலன்களையும் எங்களுக்கு தந்தருவாயாக சகல விதமான கல்விகளுக்கு பாதுகாத்திடுவாயாக யா அல்லாஹ் அழகான நோக்கி நசீவாக்கிடுவாயாக நம்ம கேவலமான நோக்கி விட்டு பாதுகாத்திடுவாயாக யா அல்லாஹ் கேவலமான நோக்கி விட்டு பாதுகாத்திடுவாயாக மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மோட்சை நசீபாக்குவாயாக மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மோட்சை நசீபாக்கிடுவாயாக எல்லாம் மதீனா முனவராவுடைய மோட்சை நசீபாக்கிடுவாயாக குர்ஆனுடைய மோட்சை நசீபாக்கிடுவாயாக ரமலானுடைய மோட்சை நசீபாக்கிடுவாயாக ஜும்ஆவுடைய மோட்சை நசீபாக்கிடுவாயாக நல்ல பாக்கியமுள்ள மௌத்தாக நம்முடைய மௌத்தை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் மக்கள் பார்த்து பயப்படக்கூடிய மக்கள் பார்த்து காரி துப்பக்கூடிய கேவலமான மௌத்தை விட்டு நம்மை பாதுகாத்துடுவாங்க நம்மை பாதுகாத்துடுவாங்க அல்லாஹ் சக்கையான மௌத்தை நசீபாக்கிடுவாயாக அழகான மௌத்தை நசீபாக்கிடுவாயாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக நம்முடைய இக்லாஸை போஷிவாயாக இக்லாஸுக்கு போதுமானவன் யா அல்லாஹ் நம்முடைய எந்த ஒரு ஆபத்தையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்துடுவாயாக உன்னுடைய அருள் இல்லாமல் முடியாது யா அல்லாஹ் உன்னுடைய அருள் இல்லாமல் முடியாது யா அல்லாஹ் நாங்கள் விலகீனமானவர்கள் யா அல்லாஹ் எங்களுடைய விலகீனத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ் எங்களை உறுதிப்படுத்திடுவாங்க யா அல்லாஹ் இக்லாஸை பாதுகாத்திடுவாயாக அமலை பாதுகாத்திடுவாயாக நல்ல கர்மங்களை பாதுகாத்திடுவாயாக இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் கபூல் செய்வாயாக வாழ்வுகளை பொருந்திக் கொள்வாங்க யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய வாழ்வுகள் யா அல்லாஹ் இந்த கிதாவுடைய ஜமான்களை அல்லாஹ் அந்த பள்ளியிலே அல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுது யா அல்லாஹ் நல்லவைகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த வாலிப சமூகத்தை பொருந்திக் கொள்வாயாக இதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக கஷ்டங்களை நிவர்த்தி செய்வாயாக என்னென்ன ஆதத்துகள் என்னென்ன தேவைகள் உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார்களோ அனைத்தையும் அழகான முறையில் யா அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துவாங்க யா அல்லாஹ் பெற்றோருடைய துஆவுக்கு பாக்கியமான வாலிப சமூகமான நம்ம அனைவரையும் மாற்றியிருப்பாங்க யா அல்லாஹ் பெற்றோருடைய துஆவுக்கு நம்மை பாதுகாத்திடுவாங்க யா அல்லாஹ் நம்முடைய அனைத்து கர்மங்களையும் மறந்து செய்வாங்க யா அல்லாஹ் கைலையை நாடுவாங்க யா அல்லாஹ் பரக்கத்தை நாடுவாங்க யா அல்லாஹ் நல்லதை கொண்டவர்களை கண்ணியப்படுத்துவாங்க யா அல்லாஹ் ரமலானை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ் ரமலானுடைய கைதுகளை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபிய்யில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.